வணக்கம். நான் உங்கள் சுப்புலக்ஷ்மி. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு கதை அல்ல, நிஜமான ஒரு நபரோட வாழ்க்கையை பற்றி, அவர் எப்படி லைஃப்பில் சாதிச்சார் அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்மள நிறைய பேருக்கு ஆசை இருக்கும், லைஃப்பில் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். ஆசை இல்லாத மனிதன் யார் இல்லையா? ஆனால் எல்லாரோட ஆசையும் நிறைவேறுமா அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு சில பேரோட ஆசை நிறைவேறும், ஒரு சில பேரோட ஆசை அப்படியே கனவு மாதிரி அது கலைஞ்சு போயிடும். ஏன் அவங்களோட ஆசை கனவு மாதிரி கலைஞ்சு போகுது? முக்கியமான அதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கான ஒரு கோல், ஒரு இலக்கு, ஒரு குறிக்கோள் இது இல்லாமல் போயிருக்கும். அதனால் அது அந்த ஆசை நிராசையாக கலைஞ்சு போயிருக்கும். தன்னோட குறிக்கோளை நோக்கியே வாழ்க்கையை நகர்த்தின ஒரு மனிதர் லைஃப்பில் வெற்றியை தன் வசப்படுத்தியிருக்கார். அப்படி ஒரு மனிதரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்குமே பணக்காரன் ஆகணும் அப்படின்னு ஆசை இருக்கும். யாரை கேட்டாலும் சொல்லுவோம், வச்சி நிறைய பணம் சம்பாதிக்கணும், எப்படியாவது பணக்காரன் ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனால் எப்படி பணக்காரன் ஆகணும் அப்படின்னு கேட்டால் யாருக்கும் சொல்ல தெரியாது. எந்த துறையை தேர்ந்தெடுக்கணும், எந்த துறை எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த துறையில் நான் என்ன சாதிக்கணும், அது மூலமாக நான் எப்படி பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க மட்டும்தான் நிறைய பேர் ஜெயிச்சிருப்பாங்க. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு. கடவுள் எல்லா பறவைக்குமே உணவு அளிக்கிறார். ஆனால் அந்த கடவுள் கொடுக்குற அந்த உணவை பறவையோட கூட்டுக்கே கொண்டு போய் அவர் கொடுக்குறது கிடையாது. ரொம்ப அழகான பழமொழி இல்லை? எல்லாத்துக்குமே உணவு கொடுக்கார், ஆனால் எல்லா பறவைக்கும் கூட்டுக்கு உள்ளே போய் கொடுக்குறாரா? கண்டிப்பாக கிடையாது. அந்த பறவை தான் அந்த இடத்த தேடி போய் கண்டுபிடிக்குது இல்லையா? வாழணும், சாதிக்கணும் அப்படின்ற வைராக்கியம் மரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மரங்களுக்கு நிறையவே இருக்குது. முருங்கை மரம் காற்று அடிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா டப்புன்னு உடஞ்சிரும். ஆனால் அந்த உடஞ்ச மரம் கீழே விழுந்தா கூட அதோட விதை திரும்ப மழை பெய்யும்போது ஒரு முருங்கை கண்ணாக வளரும். அதே மாதிரி அந்த வெட்டுப்பட்ட மரமும் மழை பெய்யும்போது தளிர்த்து மரமாக மாறும். ஸோ அப்படி ஒரு நபர் தன்னோட வாழ்க்கையில் ஒரு ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வாழ்க்கையில் சாதித்து இன்றைக்கி ஒரு பெரிய நிறுவனத்தில் ஒரு தலைமை பொறுப்பேற்றிருக்கார் அப்படின்னா அவரை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்படி ஒரு நபரை தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அது யார் அப்படின்னா வேறு யாரும் இல்லைங்க, நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேலக்காட்டு விளை அப்படின்ற ஒரு கிராமத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு நபர் வி நாராயணன் அவர்கள். அவரோட சின்ன வயசு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் 9வது படிக்கிற வரைக்கும் அவங்க வீட்டில் மின்சாரமே கிடையாதான், கரண்ட்டே கிடையாதான். மண்ணெண்ணெய் விளக்கு ஏற்றி வச்சு தான் ஈவினிங் அவர் படிப்பாராம். அது மட்டும் இல்லை, அவர் ஸ்கூல் போகணும் அப்படின்னா அவங்க கிராமத்தில் ஸ்கூல் கூட கிடையாதான். கீழக்காட்டு விளை அப்படின்ற கிராமத்தில் போய் கிட்டத்தட்ட 1 மைல் தூரம் போய் தான் அவர் தன்னுடைய ஸ்கூல் லைஃப்பை படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடீஸ் நாகர்கோவில் போயிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் டிப்ளமோ மெக்கானிக்கல் படிச்சிருக்காரு. மெக்கானிக்கல் முடிச்சுட்டு காரக்பூர் ஐஐடி அங்கே பிஹெச்டி பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடியே எம்டெக் முடிச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி தன்னுடைய ஸ்டடீஸ் எல்லாத்தையுமே அவர் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே அவர் ஒவ்வொரு புத்தகம் படிக்கும்போது நினைப்பாராம், இன்றைக்கி நான் படிக்கிற இந்த ஒவ்வொரு பேஜ்னாலையும் நாளைக்கு என்னோடய வாழ்க்கை மாறும் அப்படின்னு அவர் நினச்சிருக்காரு. ஸோ அதே மாதிரி அவருடைய வாழ்க்கையும் மாறி இருக்கு. அவருடைய விடாமுயற்சி எந்த ஒரு சூழ்நிலையும் அவர் தன்னோட சூழ்நிலை இப்படி இருக்கே அப்படின்னு நினச்சி தன்னுடைய கல்வியை விடவே இல்லை. கடைசி வரைக்கும் நான் எங்கே போகணும், என்ன பண்ணணும் அப்படின்றதில் அவர் ரொம்பவே தெளிவாக இருந்திருக்கிறாரு. ஸோ எம்டெக் முடித்து
ஃபஸ்ட் கிளாஸில் அவர் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தன்னோட குடும்ப சூழ்நிலை காரணமாக வேலைக்கு வந்து போகிறாரு. டிஐ சைக்கிள்ஸ், அப்புறம் வந்து மெட்ராஸ் ரப்பர் இண்டஸ்ட்ரி, அப்புறம் பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட், இந்த மாதிரி இதிலெல்லாம் இது பண்ணுறாரு. தன்னுடைய குறிக்கோளையே நோக்கி நகர்ந்து கொண்டிருக்க இந்த மனுஷனுக்கு இஸ்ரோவோட கதவு வந்து திறந்திருக்கு. இஸ்ரோவோட பயணம் வந்து டாக்டர் நாராயணன் அவர்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. 1984 விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில் பணியாற்ற ஒரு வாய்ப்பு வந்து அவருக்கு கிடைக்கிது. அங்கே வந்து நிறைய இதில் வந்து அவருடைய கடினமான உழைப்பை போட்டு குழுவாக சேர்ந்து நிறைய முயற்சிகளில் நிறைய சாதனை வந்து அவர் வந்து படைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, நாராயணன் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரியுது இவரோட வாழ்க்கையை பார்க்கும்போது. அதாவது நம்ம ஒவ்வொருத்தரையும் தடுக்கிறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய சூழ்நிலை வந்து கிடையவே கிடையாது. எனக்கு வந்து பேசிக்காகவே வந்து நான் வந்து தமிழ் மீடியம், நான் வந்து எனக்கு வந்து பேசிக்காக கைட் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது, எங்கள் கிராமத்தில் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிலாம் கிடையாது. இந்த மாதிரி நம்ம நிறைய பேர் வந்து சூழ்நிலைகளை வந்து ஒரு காரணமாக சொல்லுவோம் இல்லையா? இவருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம படிக்கும்போது தெரியுது, சூழ்நிலை அப்படின்றது ஒரு காரணமே கிடையாது. நம்மளுடைய மனநிலை தான் அதுக்கு காரணம். நம்ம ஒரு விஷயம் செய்யலை அப்படின்னா அதுக்கு முழுக்க காரணம் நம்மளுடைய மனநிலை தான். ஸோ இவருடைய இதை பார்க்கும்போது இவரை போலவே நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய வாழ்க்கையில் சாதிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய எண்ணம், சொல், செயல் எல்லாமே அதை ஒட்டியே இருக்கணும். நம்மளுடைய இலக்கு, நம்மளுடைய கோல் எது அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சு அதை முழு மூச்சாக அதில் ஈடுபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் வெற்றியாளராக மாறலாம். இன்றைக்கி இவரோட கதையை சொல்லிகிட்ருக்கேன். நான் நாளைக்கு உங்களோட கதையும் சாதிச்சப்புறம் உங்களோட கதையும் நான் சொல்லுவேன். இன்னொரு நாள் இன்னொரு சாதனையாளரோட கதையோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி.